முதலாவதாக சகோதரர் ரிஸ்வான் டெல் தொட்டையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருண்டா, எவ்வளவு தூரம் பயணம் செய்தால் தொழுகையை நாம் சேர்த்து சுருக்கி தொழ வேண்டும் என்று கேட்கிறார். அதாவது கஸ்ரு ஜம்மு செய்வதாக இருந்தால் எவ்வளவு தூரம் பயணம் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியின் அடிப்படையாக இருக்கிறது. இது நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி மொழியில நமக்கு விளங்கப்படுத்துறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1230வது ஹதீஸ் யஹ்யா பின் யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஅல்து அனஸ் இப்னு மாலிக்கின் அன் கஸ்ரி ஸலாத்தி, தொழுகையை சுருக்குவது சம்பந்தமாக நான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன், விசாரித்தேன். ஃபகால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹரஜ மஸீரத ஸலாஸத்தி அம்யாலின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் செல்வதாக இருந்தால் 3 மைல்கள் பயணம் செய்வதாக இருந்தாலும், அவு ஸலாஸத்தி ஃபராசிஹ அல்லது 3 ஃபர்ஸஹ் அளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்வதாக இருந்தா ஸல்லா ரக்அத்தைனி, 2 ரக்காத்துகள் சுருக்கி தொழுவார்கள் என்று வருது. ஆனா இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஷோபா என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் அவர் ஒரு சந்தேகத்துல தான் 3 மைல்களா அல்லது 3 ஃபர்ஸஹுகளா என்று ஒரு சந்தேக பார்வையில் அறிவிக்கிறார். அப்ப இதனால 3 மைல்களா அல்லது 3 ஃபர்ஸஹுகளா என்று முடிவு செய்யணும். 3 மைல்கள் என்று சொன்னால் என்னன்றது விளங்குது. 3 மைல் அளவில் ஒரு தூரமான பயணம். அந்த 3 மைல் என்பது தற்காலத்தில் உள்ள மைல்களை குறிக்கிறதா அல்லது அந்த காலத்தில் அது வித்தியாசமான அளவுகோல் கொண்டதான்றது நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனா 3 மைல் என்றால் 3 மைல்கள் என்றது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அடுத்தது 3 பர்சஹ் என்று வருது. இந்த பர்சஹ் என்று சொன்னா ஒரு பர்சஹ் என்பது 3 மைல்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அறிவிப்பாளர் என்ன செய்யறார், ரசூலா 3 மைல்களை போக சொன்னாங்களா அல்லது 3 பர்சஹுகள் 9 மைல்களை போனால் சுருக்கி தொழுவாங்களா என்றது ஒரு சந்தேகத்தோட தான் அறிவிக்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒரு சந்தேகமான நிலை ஏற்பட்டால் அதை நாங்க எப்படி அணுகணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஷாக்க அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, ஒருவர் தன்னுடைய தொழுகையில் ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அவருக்கு ஃபலம் யத்ரி கம் ஸல்லா ஸலாஸன் அம் அர்பஅன், அவர் 3 தொழுதாரா 4 தொழுதாரா என்று சந்தேகமான நிலை அவருக்கு ஏற்பட்டால் ஃபல் யத்ரஹ ஸக்க, அவர் சந்தேகத்தை விட்டு விலகட்டும். வல் யப்னி அலா மஸ்தைகன, எது உறுதியாக இருக்குதோ அதிலே அவர் தெளிவு பெறட்டும், தெளிவாக முடிவெடுக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா என்று சந்தேகம் வந்தா எது உறுதியோ அதை என்ன செய்யுங்க, எடுத்துக்கோங்க. எது சந்தேகமோ அதை விட்டுருங்கன்றாங்க. 3ஆ 4ஆண்டு தானே சந்தேகம், 3என்றது உறுதியாகுதா இல்லையா, அப்ப 3ஐ எடுத்துக்கொள்ள சொல்றாங்க. உறுதியானதை எடுத்துக்கொண்டு 4என்றது தானே சந்தேகத்துல வருது, அதை விட்டுருங்க. அப்ப 3 எடுத்து சும்மா யஸ்ஜுது சஜதத்தைனி, பிறகு அவர் 2 சஜ்தா செய்யட்டும். கப்ல ஐ யுஸல்லிம, அவர் சலாம் சொல்வதற்கு முன்பதாக 2 சஜ்தா செய்யட்டும். ஃபைன் கான ஸல்லா ஹம்ஸன் ஷஃபஅன லஹு ஸலாத்துஹு வ இன் கான ஸல்லா இத்மாமன் லி அர்பஇன் கானதா தர்கீமன் லிஷைத்தானி, அவர் 5 தொழுதிருந்தா 3ஆ 4ஆண்டு சந்தேகம், உண்மையிலே அவர் 4 தொழுது இருக்கிறார், ஆனா 3 என்று நினைச்சிட்டாரு வைங்க, அப்ப அவர் இன்னொரு ரக்காத் எக்ஸ்ட்ரா தொழும் போது 5 தொழுதுதான் ஆகிவிடும். அவர் 5 தொழுது விட்டார், அவருடைய தொழுகை ரக்காத்துகள் இரட்டைப்படையாக அது மாறிவிடும். அதே போன்று அவர் 4 ரக்காத் தொழுந்தாருன்னு சொன்னா அவர் பூர்த்தி செஞ்சிட்டார் 4 ரக்காத்தை, அப்ப 2 சஜதாக்கள் அவருக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அது சைத்தானுடைய அவன் ஏற்படுத்தி வந்த குழப்பத்தை முறியடிக்க கூடியதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்க சஹீஹ் முஸ்லிம்ல 990வது செய்தியா பார்க்கிறோம். அபூ ஸைத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, எது உறுதியா இருக்குதோ அதை எடுங்க, எது சந்தேகத்துக்குரியதா இருக்குதோ அதை விட்டுருங்க என்று ரசூலா வழிகாட்டுறாங்க. இப்ப 3 மைல்களா அல்லது 9 மைல்களா என்று வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மைல் பயணம் செய்தான் கஸ்ர் செஞ்சாங்களா அல்லது 3 மைல் பயணம் செய்தான் கஸ்ர் செஞ்சாங்களா, அந்த 9க்குள்ள 3 மடங்குது 9 மடங்குது. ஆனா 3க்குள்ள 9 அடங்குமா, ஒருத்தர் 3 என்று எடுக்கிறார், 3 மைல் தான் ரசூல்லா பயணம் செஞ்சா கஸ்ர் செஞ்சிருக்கிறாங்க என்று எடுத்துக்கொண்டால் 9 அடங்காது. அப்ப அந்த 9 என்பது ரசூலோட வாழ்க்கையில் உண்மையிலே ரசூலா 9 மைல்கள் தான் பயணம் செஞ்சு கஸ்ர் செஞ்சு இருந்திருப்பார்கள் என்று சொன்னா இவர் ரசூல்லாவுடைய நபிவழியை விட்டவராகுவார். அப்ப இதுல சந்தேகத்துக்கு இடமான ஒரு நிலை வருது 3 மைல்கள் என்று இருக்கும்போது. ஆனா அவர் 9 மைல் தொலைவு என்பதை எடுத்தார் என்று சொன்னா ரசூலா 3 மைல் போயிட்டு தான் கஸ்ர் செஞ்சிருக்கிறாங்கன்ற அந்த சட்டத்தை எடுத்த மாதிரி ஆகிரும். அவர் 9 மைல் பயணம் செஞ்சு கஸ்ர் செய்வார் என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆ 9ஆ கஸ்ர் செய்வதற்குரிய அளவுகோலாக எடுத்தார்கள் என்றதுல 3ஐயும் எடுத்துக்கொண்டவராக ஆகுவார்.
9ஐயும் எடுத்துக்கொண்டவராக ஆகுவார், எதையும் விட்டவராக ஆக மாட்டார். அப்ப அது உறுதியானதாக இருக்கிறது. எனவே 9 மைல் தொலைவுள்ள ஒரு பயணமாக இருந்தா அப்படிப்பட்ட ஒரு பயணத்துல ஒருத்தர் கசுறு செஞ்சு கொள்ளலாம். அப்படி பயணம் செய்யறதா இருந்தா அவர் ஊர் எல்லையை தாண்டின உடனே அவருடைய அந்த கசுரை அவர் ஆரம்பிக்கலாம், சுருக்கி தொழுறத ஆரம்பிக்கலாம் என்றது நாங்க விளங்கிக் கொள்றோம். இப்ப இந்த மைல்கள் என்றா என்ன அளவுல வருது, எந்த கணக்குல வருது? இப்ப எங்களுடைய காலத்துல மைல்கள் என்று சொன்னா ஒரு மைல் என்பது 1.6 கிலோமீட்டரா வருது. அப்ப அது 9 மைல் என்று சொன்னா 9 மைல் என்பது கிட்டத்தட்ட 14.4 கிலோமீட்டர் அளவுலதான் நம்முடைய கால கணக்குல வருது. அப்ப இதுதான் அந்த அளவுகோலான்னு கேட்டா இது அளவுகோல் இல்ல. எந்த காலத்துல இந்த அளவு சம்பந்தமாக தொலைவு சம்பந்தமாக பேசப்பட்டுச்சோ அந்த காலத்துல எந்த அளவுகோலில் வைத்தார்கள் என்பதை பார்த்துதான் அதை முடிவு செய்யணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த பயண தொலைவு சம்பந்தமாக வரக்கூடிய இந்த அளவு சம்பந்தமாக சஹீஹ் முஸ்லிம்ல சரஹு எழுதின இமாம் நவவி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வஅம்மல் ஃபர்ஸஹு ஃபஹுவ ஸலாஸத்து அம்யாலின், ஃபர்ஸஹ் என்பது 3 மைல்களாக இருக்கும். வல் மீலு, ஒரு மைல் என்பது சித்தத்து ஆலாஃபி திராஇன், 6000 முழங்களாகும். வத்திராஉ, முழம் என்பது 24 இஸ்பஅன் முஅத்தரிலத்தன் முஅத்ததிலத்தன், ஒரு முழம் என்பது 24 சமமான நியாயமான விரல்களின் அளவாக இருக்கும். ஒரு நியாயமான அளவுல விரலை விரித்து வைத்து ஒரு சமமான அளவில் அப்படி 24 விரலை வச்சா எவ்வளவு தூரம் வருமோ, 24 விரல்களுக்கு எவ்வளவு அளவு வருமோ அதுதான் ஒரு முழமாகும் என்று சொல்றாங்க. அதே போன்று வல் இஸ்பஉ சித்து ஸஈராத்தின் முஅத்தரிலாத்தின் முஅத்ததிலாத்தின், ஒரு விரல் என்பது 6 நேர்த்தியான தானியங்களின் ஆழமாகும் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த காலத்துல இருந்த தொலைவு அளக்கக்கூடிய அந்த அளவுகோலை ஆதாரமாக எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த வகையில பார்த்தா ரசூல்லா 3 ஃபர்ஸஹ் என்பது 3 மைல் அல்லது 3 மைல் தூரம் என்று வருவதை நாங்கள் ஒப்பிட்டு எடுக்கும் போது 3 ஃபர்ஸஹ் என்றதுதான் எடுக்கிறோம். 3 ஃபர்ஸஹ் என்றா ஒரு ஃபர்ஸஹ் என்பது 3 மைல், 3 ஃபர்ஸஹ் என்ற 9 மைல் தொலைவில் உள்ள அந்த கணக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்முடைய கால கணக்கில் 25 கிலோமீட்டராக வருகிறது. அப்ப 25 கிலோமீட்டர் தூரமான ஒரு பயணம், டெஸ்டினேஷன் பயணத்துடைய பயண முடிவு 25 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட ஒரு பயணமாக இருந்தால் நம் ஊர் எல்லையை தாண்டின உடனே நமக்கு என்ன செய்யலாம், கசுறு செய்து விடலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அந்த ஊர் எல்லையை தாண்டினா கசுறு செய்யலாம் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து புரிதம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரில 1089வது செய்தியா பதிவு செய்யப்படுது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சல்லைத்துல் லுஹர மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தி அர்பஅன், நான் மதீனாவிலே ரசூலுல்லாஹ்வுடன் லுஹர் தொழுகையை 4 ரக்காத்துகளாக தொழுதேன். வபிதில் ஹுலைபத்தி ரக்காத்தைனி, துல் ஹுலைஃபாவிலே நான் 2 ரக்காத்துகளாக அதை சுருக்கி கொண்டேன். அப்ப மதீனால இருந்து வெளியேறும் போது மக்கால நுழையக்கூடிய ஒரு இடமாகத்தான் துல் ஹுலைஃபா இருக்குது. அப்ப மதீனா எல்லையை தாண்டின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, 4 ரக்காத்து கொண்ட தொழுகையை 2 ரக்காத்தா சுருக்கி இருக்கிறாங்க. இப்ப நாங்க கொழும்புல வசிக்கிறோம் என்று சொன்னா கொழும்புல இருந்து நாங்க 25 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு பயணமாக வைத்துக் கொண்டு ஏர்போர்ட்டுக்கு போறேன்னு வைங்க, விமான நிலையத்துக்கு போறதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 31.7 கிலோமீட்டர் வருது. அப்ப இந்த 25 தாண்டின தூரம் தானே. அப்ப ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தர் போறதாக இருந்தா அவர் எப்போது கசுறு செய்யலாம் என்பதை பார்த்தால் அவர் கொழும்பு எல்லையை தாண்டும் போது பேலியகொட அந்த பகுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த இடம்தான் கொழும்புடைய எல்லையா இருக்குது. அப்ப அந்த கொழும்புடைய எல்லையை நாங்கள் தாண்டும் பொழுது பேலியகொடைய தாண்டினாலே என்ன செய்யலாம், ஏர்போர்ட்டுக்கு விமான நிலையத்துக்கு பயணம் செய்யக்கூடிய ஒருவர் அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு இடத்துல என்ன செய்யலாம், கசுறு செய்து கொள்ளலாம், தொழுகையை சுருக்கி கொள்ளலாம் என்றது விளங்குறதுக்காக வேண்டி சொல்றேன். அதே போன்று ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாருன்னு வைங்க, கழுத்தறைக்கு போறாரு, கழுத்தறைக்கு போறதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு தூரம் வரும். அப்ப 25 கிலோமீட்டரை தாண்டினது தான். அப்ப தென் மாகாணத்துக்கு போற வழி எதுன்னு சொன்னா, கொழும்புடைய எல்லை எதுன்னு சொன்னா தெஹிவல பகுதி தான் கொழும்புடைய எல்லை. இப்ப தெஹிவல பகுதிக்கு நுழையும் போதே கொழும்பு என்று சொல்லி ஒரு தனியா போர்டை வச்சிருப்பான். அப்ப தெஹிவல பகுதியை தாண்டி செல்லும் போதே ஒருத்தருக்கு என்ன செய்யலாம், அவருடைய பயணத்தினுடைய முடிவு கழுத்தர பகுதியாக இருக்கிறது, அது 50 கிலோமீட்டரா இருக்குது. தெய்வல பகுதியை தாண்டும் போது கொழும்பினுடைய எல்லை முடிவடைகிறது. அப்படி என்றால் அவருக்கு தெய்வலையை தாண்டியவுடன் 4 ரக்காத்துகளை கொண்ட தொழுகையை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழலாம் என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இதுதான் அடிப்படை.
ஜம்முவை பொறுத்தளவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளூர்லயே மழை காரணம் இல்லாமலோ அல்லது அச்சநிலை இல்லாமலோ ஜம்மு செய்து தொழுதுள்ளார்கள். 2 தொழுகை நேரங்களை ஒரு நேரத்துல தொழுதுதான் ஜம்மு என்பது, சேர்த்து தொழுவது. முகருடைய நேரத்துல அசரை சேர்த்து தொழுவது, மகரிபுடைய நேரத்துல இஷாவை சேர்த்து தொழுவது, அல்லது அசருடைய நேரத்துல லுஹரை சேர்த்து தொழுவது, அல்லது இஷாவுடைய நேரத்துல மகரிபை சேர்த்து தொழுவது ஜம்மு என்று சொல்லப்படுது. அது ரசூலுல்லாஹ் அச்சமான சூழல் இருந்தா செய்வாங்க, மழை காரணமாகவும் செய்வாங்க. இந்த 2 இல்லாமலும் சில சந்தர்ப்பங்கள்ல உள்ளூரிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்கன்றது விளங்குது. அதுக்கு ஒரு பயண எல்லை தொலைவு என்பது அவசியம் இல்லைன்றது விளங்குது. பொதுவாக பயணம் என்று சொன்னால் ஒருத்தருக்கு வத்த சேர்த்தும் தொழலாம், சுருக்கியும் தொழலாம். ஆனால் அந்த பயணத்துடைய அளவு 25 கிலோமீட்டரை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஆனா கஸ்ர் செய்யும் போது சுபவையோ அல்லது மகரிபையோ சுருக்கி தொழ முடியாது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்ம சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த ஆலிம்கள் இந்த பயணத்தினுடைய தூரமாக 88 கிலோமீட்டர் என்ற அளவு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மார்க்கத்துல ஒரு ஆதாரம் இல்லை. 25 கிலோமீட்டர் என்ற அந்த அளவுகோலுக்கு தான் ஆதாரம் இருக்கிறது. எனவே இதைத்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். 88 கிலோமீட்டர் என்று வரக்கூடிய அந்த தொலைவுக்குரிய சரியான தெளிவான ஒரு ஆதாரம் இல்லாத அடிப்படையில அதை நாங்கள் அலட்சியம் செய்துவிட்டு 25 கிலோமீட்டருக்குரிய ஒரு பயணமாக இருந்தால் அத்தகைய பயணத்துல கஸ்ரு ஜம்மு செய்யலாம், ஊர் எல்லையை தாண்டினாலே கஸ்ரு ஜம்மு செய்யலாம் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். இதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.